யாருமே எதிர்பார்க்காத ஒரு துயரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு பாருங்களேன். ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை வரவேற்க அவருடைய கார்ல பூ தூவிய தொண்டர் அந்த கார் சக்கரத்திலேயே சிக்கியிருக்கிறாரு. இதை டிரைவர் பார்க்காம காரை ஓட்டியிருக்கிறாரு. இதனால அவரது தலை கார் சக்கரத்துல சிக்கி நசுங்கியதால அந்த தொண்டர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா பலியாயிட்டு இருக்காரு. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராய் இருக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டி பல்நாடு மாவட்டம் ரெண்டப்பள்ளா கிராமத்துக்கு கட்சி சேர்ந்த ஒருத்தரோட வீட்டுல துக்க நிகழ்ச்சியில கலந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டு திரும்பி இருந்திருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்துல வந்துட்டு இருக்கும் போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டரான செல்லி சிங்கையா என்பவர், இவருக்கு வயசு 58, ஜெகன்மோகன் ரெட்டியை வரவேற்க போயிருக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் மேல மலர்களை தூவிட்டே போயிருக்கிறாரு. கூட்டமும் ஒரு பக்கம் பயங்கரமா அலமோதிட்டு இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்க்க தொண்டர்கள் அங்க முண்டி அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. சில தொண்டர்கள் அவரோட கார் மேலேயே ஏறிட்டு இருக்கிறாங்க. செல்லி சிங்கையாவும் கார் மேல ஏற முயன்றதா சொல்லப்படுது. அப்ப கால் இடறி செல்லி சிங்கையா கீழே விழுந்துட்டு இருக்கிறாரு. இத ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் டிரைவர் கவனிக்கல. அதே போல கார்ல நின்ற ஜெகன்மோகன் ரெட்டியுமே இத கவனிக்கலதான். தொண்டர்களின் கூட்டத்துக்கு நடுவே கார் முன்ன நகர்ந்திருக்கு. இதனால காரின் சக்கரம் செல்லி சிங்கையாவின் தலை மேல ஏறி இறங்கி இருக்கிறது. இதுல அவர் தலை நசுங்கிட்டு இருக்கு. இதனை அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போலீசார் மற்றும் தொண்டர்கள் செல்லி சிங்கையாவை மீட்டு கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. அங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். ஜெகன்மோகன் ரெட்டியை வரவேற்க பூ தூவி காரின் சக்கரத்துல செல்லி சிங்கையா சிக்கியது தொடர்பான வீடியோ வெளியாகி எல்லாரையும் கண்கலங்க வச்சிருக்கு. இது தொடர்பா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த கார் டிரைவரை இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பல வழக்குகள் அங்க தொடரப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. முதற்கட்டமா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூலியமா அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்கன்ற தகவலும் வந்திருக்கு. இனிமேதான் மற்ற விவரங்கள் தெரிய வரும்ன்ற தகவல் வந்திருக்கு. பாருங்களேன், ஒரு தொண்டர் கட்சிக்காக எவ்வளவுதான் பாடுபட்டாலும் தன்னுடைய குடும்பத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி விளக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதனால உயிர் போனது பெரிய இழப்பு. அந்த குடும்பத்துக்கு தான் இது பேரிடியாவே வந்து விழும்.